الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج متفق عليه وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 116வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 237 வசனங்கள் வரை உண்டான விளக்கு உரைகள் கடந்த வாரம் வரைக்கும் நாம் கேட்டு வந்தோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 238 239 ஆகிய 2 வசனங்களுக்குண்டான விளக்க உரையை நாம் கேட்க இருக்கின்றோம். கடந்த 3 வாரங்களாக மஹர் என்பது கணவன் மனைவிக்கு தரக்கூடிய அன்பளிப்பு தொகை என்கின்ற தலைப்பின் கீழ் 3 வாரங்களாக அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் முழுமையாக கேட்டு வந்தோம். மஹரை பற்றி இன்னும் அதிகமான ஏராளமான சட்டங்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். நமக்கு இந்த தஃப்சீருக்கு தோதுவாக, இந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாக எதை முதலில் சொல்ல வேண்டுமோ, முக்கியமாக நாம் கேட்க வேண்டுமோ, அதை மட்டுமே நாம் கடந்த 3 வாரங்களாக நாம் கேட்டு வந்தோம். அது அல்லாமல் இன்னும் ஏராளமான சட்டங்கள் மஹரை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பதை நாம் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மஹரினுடைய அந்த விஷயத்திற்கு அடுத்து கணவன் மனைவி இருவரும் திருமண வாழ்வை தொடங்குகிற போது திருமண நாள் அன்று அவர்களுக்கு ஈஜாப் கபூல் துஆ இதுவெல்லாம் சொல்லப்பட்டு பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் பெரியவர்களால் எல்லாம் துஆக்கள் எல்லாம் அவர்களுக்கு செய்யப்பட்டு உற்றார் உறவினர்கள் அவர்களை வாழ்த்தி துஆ செய்து அவர்களை மணமக்களாக எல்லோரும் அவர்களுடைய வீட்டிலே சந்தோஷமாக அந்த முதல் நாளிலே அவர்களை விட்டு வைத்து வருகிற போது கணவன் மனைவியாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த தம்பதியர் தங்களுடைய வாழ்க்கையிலே முதலில் எதை முக்கியத்துவமாக எடுத்து அவர்கள் கவனம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா மஹருக்குண்டான அந்த சட்டங்களை முடித்துவிட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த தம்பதியர்கள் இதைத்தான் முக்கியமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 238 239 ஆகிய 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுகிறார். இந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுவதற்கு என்ன காரணம்? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கணவன் மனைவி இருவரினுடைய வாழ்க்கை அதனுடைய தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய தொடக்கம் நேர்மையாக இருக்க வேண்டும்.
கணவன் மனைவி இருவருடைய முதல் சந்திப்பு சந்தோஷம் மிகுந்ததாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். தொடங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலுமே அவர்கள் வாழ்ந்து சாதித்து அல்லாஹ்வை அடைகின்ற வரை அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, உற்றார் உறவினர்களோடு அரவணைத்து வாழுதல், பெற்றோர்களை அரவணைத்து வாழுதல், மாமனார் மாமியாரை அரவணைத்து வாழுதல், எல்லோருடைய துஆவை பெறுதல், குறிப்பாக அல்லாஹ் ரசூலினுடைய திருப்திக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், இதுவெல்லாம் அவர்கள் செய்து கொள்கிற போது அவருடைய வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும். எப்போதுமே நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் முடித்துக் கொள்கின்ற போது பெற்றோர்களாகிய நமக்கெல்லாம் என்ன தோணும், என்ன என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டன்ற அந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடாது, செழிப்பா எல்லா காலத்திலையுமே அவர்களுடைய விஷயங்களை அவர்களாகவே அவர்கள் நிறைவேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்திலே அவர்கள் போய் நின்று விடக்கூடாது. அவர்களை அந்த அளவிற்கு நாம் எல்லா வகையிலும் அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும், எல்லா வகையிலும் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் மணமகளை குறை சொல்லிவிடக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் மணமகனை குறை சொல்லிவிடக்கூடாது. அந்த அளவிற்கு பார்த்து ஒவ்வொன்றையும் நாம் கண்ணும் கருத்துமாக நாம் செய்வோம் இல்லையா? இதுவெல்லாம் எதற்கு? அந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் இல்லையா? அப்ப அவங்க எதை முக்கியத்துவமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதை வாழ்க்கையில முக்கியமா எடுத்துக்கணும், எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், கவனத்தை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், அந்த முக்கியத்துவம், அந்த கவனம், அந்த பேணுதல் அந்த விஷயத்தில் கொடுக்கின்ற போது அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிக்காவிட்டால், கவனத்தை கொடுக்காவிட்டால், பேணுதலை செலுத்தாவிட்டால் வாழ்க்கை ரசிக்காது. 30 நாள் மோகம், 30 நாள் ஆசை, 30 நாள் தீராத விருப்பம் எல்லாமே நிறைவேறும். அதுக்கப்புறம் எல்லாமே கசந்து போயிடும். அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையினுடைய தொடக்கம் எப்படியோ அதுதான் அதனுடைய முடிவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதனாலதான் நமக்கெல்லாம் சிறந்த தம்பதியர்களாக யார் தெரிவாங்க? சிறந்த தம்பதியர்களாக நம்ம எப்பவுமே சிறந்த தம்பதியர்களாக அந்த ஒரு இமேஜ் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ரெண்டு பேரை தான் இந்த திருமண வாழ்க்கையில நம்ம முன்னுதாரணமாக வைப்பது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவங்க? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், அவர்களும் ஒரு சஹாபி, 4வது சஹாபியாக அவங்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அறிவின் தலைவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வீரத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களும் சொர்க்கவாதி. இந்த உலகத்திலே அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது, முபஷ்ஷிருன் பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டவர். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்டவங்க? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் சுவனத்தில் நுழையக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் அவர்கள்தான் தலைவி. சுவனத்தில் நுழையக்கூடிய
பெண்கள் அனைவருக்குமே அவர்கள் தான் தலைவி. சுவனத்தின் தலைவி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சொர்க்கவாதி. அவங்க மட்டுமா? அந்த ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் இணைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி அதன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் ஹதரத் ஹசன் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் இங்க பாருங்களேன், கொஞ்சம் இங்க கவனத்தை செலுத்துங்களேன். சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்கள் அவங்க தான். ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கணவரும் சொர்க்கவாதி, மனைவியும் சொர்க்கவாதி. அந்த கணவனும் மனைவி இருவர் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளும் சொர்க்கவாதி. அற்புதமான குடும்பம்ல. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் முடித்து வச்சதுமே நம்ம என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரையும் நல்ல ஒரு பாசத்தோடு நேசத்தோடு வாழக்கூடிய தம்பதியர்களாக இவர்களை ஆக்கி வைப்பாயாக. நீ கமா அல்லஃப்த பைன சய்யிதினா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா வ ஃபாத்திமத்து ஸுஹ்ராயில் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவருடைய திருமண வாழ்க்கையில் எப்படி பாசத்தோடும் நேசத்தோடும் எல்லா விதமான பண்புகளோடும் அன்புகளோடும் அவர்களை நீ எப்படி வாழ வைத்தாயோ அதுபோல இந்த கணவன் மனைவி இருவரையும் நீ வாழ வைப்பாயாக. துவா செய்யணுமோ இல்லையா? அது மட்டும் துவா செய்யணும். எப்படின்னா துவா செய்யணுங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா ஆதம் வ ஹவ்வா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா இப்ராஹீம் வ ஹாஜர் வசாரா வ ஹாஜர் அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்றோமா இல்லையா? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுப் வ சுலைஹா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சுலைமான் வ பில்கீஸ் அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன மூஸா வ ஸபூரா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன அய்யூப வ ரஹீமா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அஸ்வாஜில் முத்தஹ்ஹராத் ரிضوانில்லாஹி தஆலா அலைஹின் அஜ்மஈன். சொல்றோமா இல்லையாங்க? இந்த துஆவுக்குலாம் அர்த்தம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்மள இடதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய பெயரோடு சேர்த்து துவா செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதிலும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பயான் அதிகமாக கொண்டு செல்கிறது. பாருங்க, நபிமார்களுடைய பெயர்களோடு ஏதேதோ பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இணைக்கப்பட்டு அவங்க தான் மனைவி என்று சொல்லி துவா செய்யறாங்க. பாருங்க, நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அப்படின்னு நம்முடைய இடதுசாரிகளான மக்கள் இன்னைக்கு அந்த துவாவை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நவுதுபில்லாஹ். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏன் குர்ஆன்ல சொல்லப்பட்டது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது மட்டும்தான் நீ செய்யறியா? குர்ஆன்ல சொல்லப்படாத ஹதீஸ்ல சொல்லப்படாத விஷயங்கள் நீ ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிய. நீ கூட்டத்தை எல்லா கூட்டத்திலையும் பெண்களை கூட்டமா கூட்டிட்டு போறிய. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையா? இல்ல. நீ குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் நீ செய்வ. நாங்க செஞ்சா அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியல. உனக்கு அந்த அரபியும் படிக்க தெரியாது, அந்த அரபி மொழியும் தெரியாது, அந்த அரபி மொழியினுடைய உணர்வும் உனக்கு தெரியாது. அப்படி தெரியாதப்போ உனக்கு நாங்க என்ன சொல்லியும் புண்ணியமும் இல்லை. அப்ப எதுக்கு நாங்க சொல்றது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த துஆ நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள் வாழ்க்கையை தொடங்குகிற போது நபிமார்கள் ரசூல்மார்கள் அவருடைய மனைவிமார்களோடு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஆக்கிக் கொண்டார்களோ அப்படி
அப்படிப்பட்ட பாசத்தோடும் நேசத்தோடும் நம்முடைய பிள்ளை செல்வங்களும் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் தான் அந்த துஆவை நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம் இல்லையா? இப்படிதான் வாழ்க்கையை தொடங்குகிறோம். அந்த துஆல நம்ம முக்கியமாக இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சொல்லி வாழ்த்து சொல்லி நம்முடைய சரியான பிள்ளை செல்வங்கள் இன்னைக்கு வாழ்க்கையை தொடங்குறாங்க. யாரெல்லாம் இவங்களையும் அதே மாதிரி பாச உணர்வோடு வாழ வைப்பாயான்னு சொல்றோம். சொல்லி அதோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வேற யாரினுடைய பேரையும் நம்ம சொல்றது இல்லை இல்லையா? ஏன் அந்த பேரோட நம்முடைய முன்னோர்கள் அப்படியே முடிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு துவாவை நமக்கு கொடுத்துட்டாங்க? அதை யோசிச்சு பார்த்தோமா? வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவரும் இணைந்தது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எப்படி திட்டமிட்டு அவருடைய வாழ்க்கையை அமைத்து தந்தானோ அதுபோல அவர்களுடைய சாலிஹான பிள்ளையான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா திட்டமிட்டு அமைத்து தந்தார். அதனால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருக்கு மனைவியாக ஆனாங்க? ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு மனைவியாக ஆனாங்க. அவங்களுடைய பிள்ளை செல்வங்கள் ஹஸரத் ஹஸன், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் தலைவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா திட்டமிட்டு அல்லாஹ் அவங்களுடைய பிள்ளைகளாக உருவாக்கி அமைத்து தந்தார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஸரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அமைத்துக் கொண்டார்கள். எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்கப்பட்டது, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மருமகனாக ஆகியிருக்கீங்க, ரொம்ப பெரிய ஒரு பரக்கத்து. அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிள்ளைகளிலேயே ஈரக்குலை துண்டு என்று சொன்ன அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள நீங்க மனைவியாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதலில் முக்கியத்துவம் கொடுத்தது எது? எதற்காக வேண்டி நீங்கள் கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்கப்படுச்சு. அப்ப ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்க இருவரும் இணைந்த முதல் நாள், முதல் சந்திப்பு தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம். நன்றாக கவனிக்கணும். இதெல்லாம் நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கல்யாண நாள் அன்னைக்கு 5 வேளையும் அன்னைக்கு தான் தொழுவ மாட்டாங்க. அவங்க தான் தொழுவ மாட்டாங்க. அவங்க கணவன் மனைவியா இருக்கிறாங்க, சரி சந்தோஷமா இருக்கு, புது மாப்பிள்ளை புது பொண்ணுன்றது. அந்த புது மாப்பிள்ளை புது பொண்ணு சேர்த்து வைக்கக்கூடிய பெற்றோர்களும் பெரியவங்களும் தொழ மாட்டாங்க. அன்னைக்கு என்னன்னா, வரக்கூடிய உறவினர்கள் எல்லாம் அப்படியே சாப்பாடு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்றது பெரிய வேலைகள் நாங்கள் இருக்கிறோம். போய் தொழுதா அவங்களாம் போயிடுவாங்கல்ல அப்படின்னு நம்ம என்ன செய்யறது? சப்போர்ட்டான ஒரு காரணத்தை நம்ம சொல்லி தொழுகையை இல்லாமல் ஆக்கிறது. தொழுகணும், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிக்காஹினுடைய சபையில நிக்காஹ் முடிந்ததுமே லுகருக்கான பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனே அந்த சபையிலேயே எழுந்திருத்து தொழ வைக்க வேண்டும். ஒன்று மாப்பிள்ளையே இமாமாக இருக்கணும். இமாமாக இருப்பதற்குண்டான தகுதி அவருக்கு இருந்தால், அவர் ஒரு ஆலிமா இருந்தார்னா அவர் இமாமாக நிற்பாரு. அப்படி இல்லையா, அவருக்கு கல்யாணம் முடிச்சு விடுறாங்க பாருங்க இமாம் சாபு, அவர் இமாமா நின்று மற்றவங்க எல்லாரும் பின்னாடி மக்மூமாக நின்று தொழணும் அந்த சபையிலேயே. ஆனா இந்த விஷயத்தை இமாம் சொன்னாருன்னா, ஜத்து நிக்கா முடிச்சிட்டீங்கல்ல, உங்க வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு இமாமை துரத்தி விட்டுருக்காங்க. மேலே சாப்பாடு போடுறாங்க சார், நீங்க முதல் பந்திலேயே சாப்பிடுங்க, இல்லைன்னா கூட்டம்லாம் இருக்கும், நீங்க நின்றுக்கிட்டே இருக்கணும். அவங்க உங்களை நிற்க வச்சு நாங்கள் சாப்பிடுறதுங்கிறது எங்களுக்கு கௌரவம் போச்சு. அதனால நீங்க எப்பவுமே போய் சாப்பிடுங்க, தொழுகையை இல்லாமல் ஆக்கிறது.
அல்லது இமாம் வந்து இல்லை தொழுதுதான் அதனால முரண்டு பிடிச்சா இப்படி வாங்கல என்ன விஷயம் தெரியாத ஆளா இருக்கிறீங்க, நீங்க அந்த காலத்து ஆளா இப்படி வாங்க நம்ம அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க அனுப்பி வச்சிருந்தது. இதுதான் இன்றைய கால சூழ்நிலை. ஏதோ அல்லா மாஷா அல்லாஹ் நாடிய சில நபர்களை தவிர எல்லாம் அந்த இடத்திலேயே இப்பெல்லாம் தொழு வச்சிடலாங்க. இப்பெல்லாம் அந்த தொழு வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு வருகிறது. சில பேர் வந்து இந்த மாதிரி தொழு வைக்கக்கூடிய இடத்திலேயே நிக்காஹை செய்கிறாங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், திருமணம் செய்து வைக்க வேண்டிய சிறந்த இடம் பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் செய்து வைக்க வேண்டிய சிறந்த இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல தான் நிக்காஹ் நடக்கணும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் முடிந்தது ஷவ்வால் மாதத்தில். ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு 6 நோன்பு பெருநாளா முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஷவ்வால் 11ல எங்களுக்கு வந்து நிக்காஹ் நடந்துச்சு. அந்த நிக்காஹ் வந்து பள்ளிவாசல்ல தான் நடந்தது. அந்த நிக்காஹ் பள்ளிவாசல்ல தான் நடந்தது. அது வந்து வியாழன் இரவு எங்களுக்கு நடந்தது. அந்த வியாழன் இரவிலேயே நாங்கள் தாம்பத்திய உறவை மேற்கொண்டோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்ற ஹதீஸ் நபிமொழி ஆதாரப்பூர்வமாக சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படுகின்ற ஷாஃபிஈ மذஹபினுடைய மذஹபுக்குரிய கிதாபுகளே ஆதாரப்பூர்வமான கிதாபிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபுன் நிக்காஹ் என்று எடுத்து பாருங்கள். ஹனஃபி மذஹபினுடைய அல் ஹிதாயா என்ற கிதாபிலே கிதாபுன் நிக்காஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிதாபினுடைய விளக்க உரையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் மனம் முடிந்தது பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்ல வச்சுதான் மனம் முடிக்கப்பட்டது. மனம் முடிந்த அந்த மாதம் ஷவ்வால் மாதம் பிறை 11. ஷவ்வால் மாதத்திலேயே நாங்கள் தாம்பத்திய உறவை மேற்கொண்டோம். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியது. அதுவும் வியாழன் இரவு. அடுத்த நாள் ஜும்ஆவுடைய நாள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்மள பள்ளிவாசல் வச்சு நிக்காஹ் முடிச்சுட்டு அப்புறமா மண்டபத்துக்கு வருவோம்டா அப்படின்னா, பள்ளிவாசல்ல வச்சிருந்தா ஒண்ணு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, போட்டோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த நிர்வாகிகள்லாம் வந்து சண்டை போட்டு நிற்பாங்க. மண்டபத்துல வச்சா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படியே யாராவது கேள்வி கேட்டாலும் நம்ம எதிர்த்து பதில் சொல்லலாம். பள்ளிவாசல்ல அப்படி பதில் சொல்ல முடியாது, அது சண்டை வரும் தேவையில்லாம. அதனால பள்ளிவாசல்ல வேண்டாம் என்றே நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆனா பள்ளிவாசல்ல தான் நிக்காஹ் நடக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் தொழுகையாக இருந்தது. தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா நஸீஹத்து நாமா என்ற கிதாபிலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது மட்டுமே அவர்கள் கிட்டத்தட்ட 15 பக்கங்களில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதற்குரிய பதில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னுடைய நிக்காஹ்ல என்னுடைய உஸ்தாத் வந்து எனக்கு அந்த கிதாபையே அன்பளிப்பா தந்தாங்க. இந்த கிதாபையே அன்பளிப்பா தந்தாங்க. மௌனே நிக்காஹ்லாம் முடிஞ்ச பிறகு தனியா ரூம்ல உட்காந்து இதை படி, அரபியில தான் இருக்குது. யாரும் இதை எடுத்தா எல்லாருமே குரான் தான் நினைச்சுக்குவாங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் இது விளங்கும். அதனால நீ படிச்சுட்டு அது மாதிரி நடந்துட்டு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய உஸ்தாத் சொல்லி அவங்க சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த கிதாபை நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கிதாபுல ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். சரிங்களா? அடுத்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க, சரி, நிக்காஹ் ஈஜாப் கபூல்
இதெல்லாம் செஞ்சு முடிச்சு உங்களுக்கு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் அப்படிலாம் துவாலாம் செஞ்சு எல்லாம் முசாபா மானப்பெல்லாம் செஞ்சு எல்லாம் துவாலாம் செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் முதல் சந்திப்பில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சந்திக்கிறீங்க. நீங்கள் அப்போது என்ன விஷயத்தை மேற்கொண்டீர்கள் கேட்கப்பட்டுச்சு. கேட்ட உடனே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் இருவரும் அறைக்குள் சென்றதற்கு பிறகு நாங்கள் இருவருமே ஒழு செய்யணும். நாங்கள் இருவருமே ஒழு செய்யணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. கவனமாக கேளுங்க. இது என்னடா இது அறைக்குள்ள போனதுக்கு பிறகு உள்ள விஷயத்தையும் இவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்காதீங்க. அது அலி ரலியல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இல்லை நம்முடைய சாலியான பிள்ளை செல்வங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நமக்கெல்லாம் முடிச்சு விட்டுருங்க. நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அறைக்குள் சென்றதற்கு பிறகு நாங்கள் இருவரும் உது செய்கிறோம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உது செய்தார்களோ அந்த சுன்னத்தான முறையை என்னுடைய சாலியான மனைவிக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முதல் சந்திப்புல முதல் நாள்ல அறைக்குள்ள சென்றதற்கு பிறகு உது செய்வதற்கு நான் என்னுடைய மனைவிக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து தான் அவங்க பார்த்துருப்பாங்க தான். இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை எனக்கு உண்டு. எப்படிங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துருப்பாங்க, எப்படி உது செஞ்சிருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க தான். ஆனா கணவனாகிய என்னுடைய சாலிஹான மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை எனக்கு உண்டு. அங்கிருந்தே பாசம் உணர்வு தொடர்ந்து வரும். நம்ம என்னைக்காவது அப்படி சொல்லிக் கொடுத்துருக்கோமா? நம்ம அப்படி வாழ்ந்திருக்கோமா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, உது செய்யறது என்னுடைய சாலிஹான மனைவி நான் சொன்னதையும் அதை அப்படியே அவங்க கபூல் செஞ்சு நான் சொல்லி கொடுத்தது போல அவங்களும் உது செஞ்சாங்க. அதான் எனக்கு தெரியாதா, நான் எங்கள் வாப்பா ஒழு செஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் போங்க நான் ஒழு செஞ்சுட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லலை. அது அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்த உடனே அதை அப்படியே கபூல் செஞ்சு அப்படியே அவங்களும் ஒழு செய்கிறாங்க. இதுதான் முதல் சந்திப்பு, முதல் பேச்சே இதுதான். பார்த்துக்கோங்க. ஒதுவோட வந்து உட்கார்ந்து கிப்லா பக்கம் நாங்கள் 2 பேருமே உட்கார்ந்தோம். கிப்லாவின் பக்கம் நாங்கள் 2 பேருமே உட்கார்ந்தோம். உட்கார்ந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல அந்த பெண்ணுடைய முன் நெற்றி இருக்கக்கூடிய முதல் முடி நாசியல் என்று சொல்லுவாங்க. அந்த நெற்றி முடின்னு சொல்லுவாங்க. அந்த முடியை பிடிச்சி துஆ செய்யணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا برحمتك يا أرحم الراحمين அப்படின்னு துஆ செய்யணும். துஆ செய்யறதுக்குள்ள 2 பேரும் தூங்கிடுவாங்க அப்படின்ட்டாதீங்க. இப்படிதான் துஆ செய்யணும். துஆ செஞ்சுட்டு அவங்களுக்கு முகத்திலிருந்து அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதியிலிருந்து எல்லாம் ஊதி விடணும் கணவர். அதுக்கப்புறம் முதுகு பக்கமாக வந்து கணவர் ஊதி விடணும். ஊதி விட்ட பிறகு 2 பேரும் கணவர் இமாமாக நின்று மனைவி மக்மூமாக நின்று 2 ரக்காயத்தை தொழுவாங்க. 2 ரக்காயத்தை தொழுத பிறகு அவங்க துஆ செய்யணும். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடு. நாங்கள் இப்போதான் வந்து வாழ்க்கையை தொடங்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஹலாலை பேணி வாழக்கூடியவர்களாகவும் ஹராமை தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்கள் மூலம் எங்கள் இருவரின் மூலம் பிறக்கக்கூடிய அந்த சாலிகான பிள்ளை செல்வங்களை சாலிகானவர்களாக சிறந்த தலைமுறையினர்களாக உன்னுடைய திருப்திக்கு உட்பட்ட இறைநேச செல்வர்களாக உருவாக்கி அனுபவிவாயாக. அதுபோல எங்கள் மூலம் இணைந்து இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர், எங்களுடைய மாமனார் மாமியார், உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ கொடு அப்படின்னா துஆ செய்யணும் 2 பேரும். இதை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மாப்பிள்ளை டெய்லி முதல் 40 நாள், கல்யாணத்திற்கு முன்னாடி 40 நாள், கல்யாணத்திற்கு பின்னாடி 40 நாள் இரவு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடணும், தேன் சாப்பிடணும்.
வாழைப்பழம் சாப்பிடணும், தேன் சாப்பிடணும். அதே மாதிரி மதியம் கீரை வகைகளை சாப்பிடணும். மத்தியானம் சாப்பிடக்கூடிய அந்த கீரை வகைகளை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. மாப்பிள்ளை இதெல்லாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தரக்கூடிய கணவன் மனைவிக்கு உண்டான ஆரம்ப வாழ்க்கையினுடைய தொடக்கம். அந்த 2 ரக்காயத்தெல்லாம் தொழுததுக்கு பிறகு இதெல்லாம் சாப்பிடணும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த பழங்கள்லாம் வாங்கி வச்சு ஹரிதா பால்லாம் கொடுக்குறாங்க. இந்த உருதுகாரங்க எல்லாருமே கரெக்டாக அதை செய்வாங்க. ஹரிதா பால் கொடுப்பாங்க. பாதாம் எல்லாத்தையும் அரைச்சி, காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் அரைச்சி ஒரு விதமா அந்த ஒரு பால் ஒரு டம்ளர் குடிச்சோன்னா மாப்பிள்ளை அப்படி தெம்பா இருப்பார் பாருங்க. 1000 பேருக்கு சமமா இருப்பார். அவர் 1000 பேருக்கு சமமா இருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே மதுரை மாநகரம் சரி, திருநெல்வேலியும் சரி, மற்ற எல்லா ராமநாதபுரமும் சரி, இன்னைக்கு வரைக்குமே ஹரிதா பால் அப்படின்னு கொடுப்பாங்க. 40 நாளைக்கு தொடர்ச்சியா கொடுப்பாங்க. அந்த பால் குடிச்ச பிறகு மாப்பிள்ளை அப்படி தெம்பா 1000 பேருக்கு சமமா உட்கார்ந்து இருப்பார் பாருங்க. அதுதான் அவருடைய தெம்பு. இதுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். முதல் 40 நாள் அதோடு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த கணவன் மனைவி 2 பேருமே தொழுகையில ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுத்து தொழுகணும். அதோடு மாப்பிள்ளைக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்பா உனக்கு வீட்டுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருந்தா அந்த பள்ளிவாசல்ல போய் ஜமாத்தோட தொழுகிறதுக்கு நீ கவனம் கொடுத்து ஜமாத்தோட தொழுகுது. வீட்டுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இல்லை, ரொம்ப தூரம், பல மைல் தூரம் பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா நீ வீட்டிலேயே தொழுகிறது தான் நல்லது. 7 நாளைக்கு மட்டும் நிக்காஹ் முடிஞ்ச முதல் 7 நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளைக்கு தாங்க, நமக்குலாம் இல்லை, மாப்பிள்ளைக்கு மட்டும் இந்த புது மாப்பிள்ளைக்கு 7 நாட்கள் மட்டும் வீட்டிலேயே நீ தொழுதுக. ஒவ்வொரு 10 தொழுகையினுடைய பாங்கு நீ கேட்ட உடனே டக்குன்னு ஒளி செஞ்சுட்டு பள்ளிவாசல் ரொம்ப தூரமா இருக்குன்னா ரொம்ப தூரமா போயிடாத, பக்கத்திலேயே நீ உன் வீட்டிலேயே இருந்து தொழுவு. ஏன்னா இப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை துணைவி உனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பாசம், நேசம் எல்லாம், அரவணைப்பு எல்லாம் முக்கியம். அந்த ஒரு இடைவெளி விட்டுட்டு நீ ரொம்ப தூரம் நீ போனா நேரம் கடந்துடும். நேரம் கடக்க அந்த புதிதாக உன்னை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை துணைவிக்கு உள்ளத்துல பயம் வரும். அந்த பயத்தை நீ கொடுக்க கூடாது. முதல் 7 நாளைக்கு அந்த பயத்தை நீ என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன புதுசுல புது மாப்பிள்ளை பொண்ணு வெளியே போனீங்கன்னா மக்ரிபுக்குள்ள சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க. மக்ரிபுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க. ரொம்ப நேரம் காத்து கிடக்காதீங்கப்பா. மக்ரிபுக்கு பிறகுதான் சைத்தான் அங்கங்க ஊசலாட்டங்கள்லாம் எதுவும் கண்ணு போடும். புது மாப்பிள்ளை பொண்ணு மேல கண்ணு போடும். அப்புறமா ஏதோ விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால வீட்டுக்குள்ள வந்துடுங்க. நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, பெரியவர்கள். நம்ம இன்னைக்கு உள்ள அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம அதை சொன்னா, ஆமா அதெல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் நைட்டு தான், இப்பெல்லாம் இரவு வாழ்க்கை தான், நம்முடைய பிள்ளைகள் சொல்றாங்க இல்லையா? சொல்லும் போது நம்ம அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மக்ரிப் நேரம் வருகிற போது வீட்டிற்குள் தான் இருக்கணும். புதிதாக மனம் முடித்த கணவன் மனைவி காலை எழுந்திருத்ததற்கு பிறகு அந்த பொழுது புலருகின்ற வரை வீட்டிற்குள்ளதான் இருக்கணும். பொழுது புலர்ந்த பிறகு, அதாவது ஸலாத்து துஹா, துஹாவுடைய தொழுகையினுடைய நேரத்துல கொஞ்சம் அப்படியே உற்றார் உறவினர்களை பார்க்கறதுக்கு போகலாம். மதிய நேரம் வருகிற போது வீட்டிற்கு திரும்பிட வேண்டும். அதன் பிறகு மதிய நேரம் கடிந்ததற்கு பிறகு மாலை நேரம் வருகிற போது மக்ரிப் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட நேரத்துல உற்றார் உறவினர்களை போய் பார்க்கலாம். ஆனா மக்ரிபுடைய நேரம் வரும்போது வீட்டிற்கு வந்துடணும். இதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் புதிதாக மனம் முடித்த அந்த பிள்ளை செல்வங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நடைமுறை, அது சுன்னத்தான நடைமுறை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அந்த சாப்பிடக்கூடிய வகைகள் இதெல்லாம் சொல்லி தந்துட்டு
அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்கு சேரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதுவெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு அலி ரலியல்லாஹு தஆலா கிதாபினுடைய முடிவுல நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, தொழுகை எந்த காலகட்டத்திலும் கலாவாக ஆகிவிடக் கூடாது. நல்ல கவனிக்க, தொழுகை எந்த காலகட்டத்திலும் எப்படியாப்பட்ட சமயத்திலும் கலாவாக ஆகிவிடக் கூடாது. கலாவாக ஆகாம எப்ப வேணாலும் தொழுகலாம். ஒன்னே தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்துல தொழுவு, அவ்வளவு வக்து என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரத்துல தொழுவுங்க, அல்லது அவசாத்துல் வக்துன்னு சொல்லப்படக்கூடிய நடுத்தரமான அந்த நேரத்துல தொழுவுங்க, அல்லது ஆசிரியர் வக்து என்று சொல்லப்படக்கூடிய கடைசி நேரத்துல தொழுவுங்க. ஆனால் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையினுடைய நேரம் கடந்து விட்ட பிறகு கலாவாக்கி தொழுது விடாதீர்கள். கலாவாக்கி உங்களுடைய தொழுகையை நீங்கள் ஆக்கிக் கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலே அப்படி ஆக்கிக் கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்படி ஆகிடும்னா எல்லாமே கலாவாயிடும். எல்லாமே கலாவாயிடும். வரக்கூடிய வருமானங்கள், வரக்கூடிய பொருளாதாரத்தில் செல்வ செழிப்பு எல்லாமே லேட்டா கிடைக்கும். ஏன்னா தொழுகையில நீங்க லேட்டா வரீங்களே, தொழுகையில லேட்டா வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரமும் லேட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். செல்வ செழிப்பே அதுல இருக்காது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துடைய பார்வை அதுல இருக்காது. இதெல்லாம் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. அதைத்தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பிள்ளை செல்வங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்குரிய செய்தி, நேற்று 12 மணிக்கு பிறகு எக்கனாமிக்ஸ்ல வேலை செய்யக்கூடிய, அந்த பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய, அமெரிக்கால வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், இந்திய மனிதர், அவர் சொல்றாரு, 7 கோடி சம்பளம் எனக்கு 7 கோடி சம்பளம், ஒவ்வொரு மாசமும் 7 கோடி சம்பளம். ஆனா என்னுடைய மனசுல நிம்மதி இல்லை. என்னுடைய மனைவி என்னை விவாகரத்து செய்துட்டு போயிட்டார். என்னுடைய மனசுல நிம்மதி இல்லை. 7 கோடி சம்பளம். இன்னைக்குரிய செய்தி. எதனால? காரணம் என்ன? நம்ம இன்னைக்கு நினைச்சு வச்சிருக்கோம், காசு பணம் தான் வாழ்க்கை, காசு பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், ذلك هو الفوز العظيم என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய திருப்தி தான் உனக்கு மிகப்பெரியது, அதுதான் மகத்தான வெற்றியை தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி தந்தார் அல்லவா? இந்த அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு இருந்தால்தான், இந்த காசு பணம் இல்லை என்றாலும் கூட நீ தூங்குகிற போது நீ நிம்மதியோடு நீ தூங்குவாய். நீ மனைவியோடு பேசுகிற போது ஆசையோடு நீ பேசுவாய், உற்சாகத்தோடு நீ பேசுவாய். பிள்ளை செல்வங்களை நீங்கள் பார்க்கிற போது அன்போடு பண்போடு அழகான முகத்தோடு அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால், அல்லாஹ் உங்களை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டு விட்டான் என்று சொன்னால், மனைவியை பார்க்கிற போது சந்தோஷம் வராது, எரிச்சல் தான். பிள்ளை செல்வங்களை பார்க்கிற போது நம்முடைய முகத்திலே சிரிப்பு இருக்காது, வெறுப்பு தான். தொல்லையா எனக்கு வாய்ச்சிட்டு அவங்க பில்லாதுன்னா இன்னைக்கு அப்படி சொல்றோமா இல்லையாங்க? அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த குழந்தைகளை சாலிஹான பிள்ளை செல்வங்களாக நம்ம நினைக்கணும். பெரிய செல்வங்களாக நம்ம இன்னைக்கு அப்படி நினைக்கிறோமா? நம்முடைய பிள்ளை செல்வங்களை அப்ப எப்படி அவங்க உங்களை மதிப்பாங்க? அப்ப எப்படி உங்களை கண்ணியப்படுத்துவாங்க? உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய முதியோர் அந்த வயது முதிர்ந்த அந்த நேரத்தில் எப்படி உங்களை கவனிப்பாங்க? நீங்க அவங்கள சந்தோஷமான ஒரு முகத்தோடு பார்க்காம இருந்தா, இதுக்கெல்லாம் அடிப்படை தொழுகை. அதைத்தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல கடைசி உபதேசமாக, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் எப்படியாப்பட்ட சமயத்திலும் ஃபர்லான தொழுகையை கலாவாக்கி தொழுது விடாதீர்கள். ஹஸரத் அலி அவங்களுடைய வார்த்தையினுடைய அந்த வாசகத்துடைய அர்த்தத்தை நீங்க புரியணும். ஒண்ணு ஜமாத்தா தொழுவுங்க, அப்படி ஜமாத்தா தொழுவ முடியலையா அந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரத்துல தொழுவுங்க, அல்லது நடுமத்தியில நேரத்துல தொழுவுங்க, அல்லது கடைசி
கடைசி நேரத்தில் தொழுங்க. ஆனால் அந்த தொழுகையை கலா வைக்கிறாதீங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை தொழுகையை கலாவாக்கி கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல கலாவாக்கி கூட சில நேரங்களில் தொழுவாமலேயே அப்படியே விட்டு விடுகிறோம். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எப்பா உங்க வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பராத் இரவு, இந்த மேராஜ் இரவு இதெல்லாம் வரும்போது பள்ளி வாசல்ல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்து உன்னுடைய கலாவான தொழுகையெல்லாம் நினைச்சு தொழுவு அப்படின்ற முறையை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அதையும் தடுக்கிறாங்க. நம்முடைய இடதுசாரிகளான மக்கள் அதை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம். இதுல வேற குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா? எப்பா எல்லாத்துலயும் இருந்தா நீ அமல் செய்யறியா? நீ அமல் செய்ய மாட்டேன், அமல் செய்யறவங்களையும் ஏன் தடுக்கிற? நம்முடைய முன்னோர்கள் அதனால்தான் இதையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய சலஃபு சாலிஹீன்களான முன்னோர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தீட்சணையை பெற்றவர்கள். நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமாக அவர்களை விவரம் இல்லாதவர்கள், அறிவற்றவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். நம்முடைய நாக்கு தான் அழிவு வந்து போகுமே தவிர முன்னோர்கள் என்றைக்குமே நல்லவர்களாக உயர்ந்த அந்தஸ்துகளாக கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருப்பார். அவர்களுடைய அருமை, அவர்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். முன்னோர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய குறையை என்ன என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் இந்த சூரா பக்ராவினுடைய 238 239 இந்த வசனங்களுடைய தொடக்கத்திலேயே அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தையை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அந்த தொடக்க வார்த்தையை கவனியுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பேணுதலாக தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், நிரந்தரமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும், செழிப்பாக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சிரமம் வருகிறதா, ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறதா, உடனே நல்ல முறையில் முதல் செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி தொழுகைக்காக வேண்டி நின்று விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி 2 கண்களிலிருந்து கண்ணீரை சிந்தி, யா அல்லாஹ் எனக்கு இந்த சிரமத்தை நீக்கி வைப்பாயாக. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, யா அல்லாஹ் எங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை, சிரமத்தை எங்களுக்கு நீ தந்து விடாதே. வஅஃபு அன்னா, எங்களை நீ மன்னித்து விடு. வர்ஹம்னா, எங்களுக்கு நீ இரக்கம் வைப்பாயாக. அந்த மௌலானா, நீதான் எங்களுக்கு நண்பனாக இருக்கிறாய். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எங்களை எதிர்த்து நின்று வரக்கூடிய அத்துணை கூட்டத்தார்களுக்கும் எதிர்த்து நீ எங்களுக்கு உதவியாளராக இரு என்ற அர்த்தத்தில் நாம் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா அப்படியே நம்முடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக ஆக்கி விடுவார். இன்றைக்கு எத்தனை நபர்கள் அப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறீர்கள்? தொழுகைக்கே நாம் இன்றைக்கு சடங்கு பொருளாக இன்றைக்கு நாம் ஆக்கிவிட்டோம். தொழுகையை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையாக நினைத்து கூட பார்ப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த தொழுகையை பற்றி சொல்லித் தருகிற போது அந்த தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதிலும் குறிப்பா அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும் போது என்னென்னலாம் சொல்றாங்கிறத குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விவரித்து காட்டுகிற போது பக்கம் பக்கமாக அவர்கள் எழுதி வைத்து இருக்கிறார்கள். அவர் அதை படிப்பதற்கு நமக்கு வயது வேணும், நம்முடைய ஆயுசு முடிஞ்சிடும் போல. அந்த அளவுக்குண்டான விளக்கங்களை இந்த 2 வசனங்களுக்கு அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் அதை படிப்பதற்கு கூட இன்றைக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா குர்ஆனை போதுறதுக்கே நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நிலையை விட்டு நாம் மாற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். எனவே இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து தஃப்சீரினுடைய மாதம் ரமதானிற்கு பிறகு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களை மொத்த மதரசால பயிலக்கூடிய பிள்ளை செல்வங்களுக்கு உண்டான ஆண்டு விழா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரமதானிற்கு உண்டான தயாரிப்பில் நாம் எல்லாம் இருப்போம். அதுக்கப்புறம் ரமதான் இன்ஷா அல்லாஹ் தொடங்கிடும். ரமதான் முழுவதும் முடிந்து ஷவ்வால் 11 இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தஃப்சீர் தொடங்கும். இதோடு
116வது வாரம் முடிவடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 117வது வாரத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்பதை அப்போது சொல்லப்படும். அதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமதானில எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய ரமதானில எல்லா விதமான இடங்களிலும் நம்மால் முடிந்த அளவு அதிகம் தர்மம் செய்யக்கூடிய தர்ம கர்த்தாக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்கள் புரிவானாக. அதிலும் குறிப்பாக அந்த ஃபர்லான நோன்பை எப்படியாப்பட்ட சமயத்திலும் அதை சிரமங்களை எல்லாம் பார்க்காமல் அதை நோற்று அல்லாஹ்விடத்தில் முழுமையான நன்மையை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோன்ற பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.